அது எனக்கும் சிவாவுக்கும் நீங்க செய்யற பெரிய ஹெல்ப்பா இருக்கு. உங்க பக்கம் உண்மை இருக்கிற பட்சத்துல நீங்க தான் இந்த கேஸ்ல வின் பண்ணுவீங்க. நான் சிவா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய. சொல்லு ஸ்னேகா. நீ எங்க உன் பெரியமாக்கு பயந்துட்டு வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஸ்னேகா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு பெரியமா மேல பயம் எல்லாம் கிடையாது, நிறைய மரியாதை இருக்கு. சிந்து ஒரு கல்பிரட்னு பெரியமா கிட்ட நிரூபிச்சிட்டேன்னா நிச்சயமா பெரியமாவே சிந்துவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா உன்னை என்னையும் சேர்த்து வச்சிருவாங்க. எனக்கு அதுல 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே சிவா, நீ வா, கமிஷனர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ சார். Thank you very much. Thank you. Mr. தேவராஜ் உங்க கல்யாணத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார். அன்னைக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல. சிந்து சொன்ன பொய்யா உங்க பெரியம்மா நம்பி உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் சிந்துவோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பாத்தீங்களா? சிந்து என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயம் பண்றா. ஆனா அதையெல்லாம் நான் பெருசா கேர் பண்ணிக்கிறதே இல்ல சார். அவ தன் ஒரு இன்னசென்ட்னு எல்லார்கிட்டயும் காட்டிக்கிறேன். அவ சொன்ன பொய்யை எல்லாரும் நம்புறாங்க. சீரியஸா அவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். அவ சொன்ன பொய்யால என் குடும்பத்திலேயே எனக்கு இருந்த மரியாதை போச்சு. என் பெரியமாவே என்ன இந்த விஷயத்துல நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலன்னு என் குடும்பத்துக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் சார். என்னமோ கல்யாணம் முடிஞ்சிட்டா நான் அவ கூட சேர்ந்து வாழ்வேன்னு சிந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவ நினைக்கிறது தப்புன்னு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கும். சிந்து என்ன லவ் பண்ண விஷயம் சொல்லான்னு ஒரு சின்ன பையனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவன் அன்னைக்கு சிந்துக்காக போய் சொல்லிட்டான். அவன் சொன்ன ஒரு பொய் என் வாழ்க்கையவே புரட்டி